கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளிலும் கூகுள் மீட்டாய் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராத்திரி வேளையிலப்பா உடைய பிரசனத்துக்கு நேராய் கடந்து வருகிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறவரும் எங்களை வழி நடத்துதவரும் எங்களை பாதுகாக்குதவருமாய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடுதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா ராத்திரியிலே உம்மது வல்லமையால், உமது பலத்தால், உமது தெய்வீக கரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களிலும் உமது தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் இந்த மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உமது தெய்வீக பிரசனம் ஒரு மக்கள் மேல் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ராத்திரி வேளையிலப்பா அநேக மக்கள் கண்ணீரோடு, பாரத்தோடு, கவலையோடு, கடப்பாரத்தோடு இந்த நேரத்திலப்பா ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது நீர் ஒரு விடுதலை கொண்டு தரப்ப உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கட பிரச்சனைகள் மறையப்படட்டும், பலவீனங்கள் மறையப்படட்டும். ஆண்டவரே, எல்லா சோர்வுகள் எரிஞ்சு மாறுதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலப்பா உமது கரம் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னைக்கு ஜபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறதோ அந்த மக்களை நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். உமது தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதார். நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாது, ஒருபோதும் நம்மை தள்ளிவிடாது. நம்மை நேசிக்கிறார். நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர் பெருக செய்வார். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதிന്റെ 21ஆമത്തെ വസനം நான் வாசிச்சு கேட்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதிന്റെ 21ஆമത്തെ வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். இங்கே இயேசு அங்கே மக்களுக்கு ஒரு உவமையாலே சொல்லப்படுகிறார். ஒருவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார். அந்த 2 மகனும் அதில் மூத்தவனும் இளையவனும் இருக்கிறார். அந்த இளையவன் ஆஸ்தியில் எனக்கு வரவேண்டதை கொடுங்க என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு கொடுக்க வேண்ட ஆஸ்தி எனக்கு கொடுத்துடுங்க, நான் இங்க இருந்து இந்த ஆஸ்தி எல்லாம் விட்டு விட்டு தூரமாய் போகிறேன் என்று தகப்பனார்கிட்ட சொல்லுகிறார். இங்கே இயேசு இந்த 2 பிள்ளைகளை குறித்தும் சொல்லப்படுகிறார். மூத்த மகனும் அதை இளைய மகன். அந்த இளைய மகன் தகப்பனாருக்கிட்ட தினமும் கேட்கிறார், என்னோட ஆஸ்தி கொடுங்க, என்னோட ஆஸ்தி கொடுங்கன்னு கேட்டு அவர் கொடுக்காமலே இருந்தாலும் அப்படியே ரொம்ப சண்டை போட்டு அதை வாங்கி எடுக்கிறார். ஆஸ்தி எனக்கு கொடுத்துதான் ஆவணும் என்று சொல்லுகிறார். அப்போ அவனுக்கு வர வேண்ட, இளைய மகனுக்கு வர வேண்ட எல்லா ஆஸ்தியையும் அவன் வாங்கி எடுத்து விற்று மொத்தமா அந்த பணத்தை சேகரித்து அவன் தூரமாய், தகப்பனை விட்டு தூரமாய் கடந்து செல்லுகிறான். இங்கதான் இயேசு சொல்லுத ஒரு பெரிய விஷயம் என்றால், பணம் இருந்த போது அவனுக்கு போதித்த மாதிரி அவன் வாழ்க்கையை கொண்டு போகிறான். பணம் இருந்த போது அவனுக்கு போதித்த மாதிரி எல்லாம் சாப்பிடுகிறார், அதை போதித்த மாதிரி நடக்கிறார். பணம் அவன் செலவு பண்ணி அவனுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவனுடைய கூட இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொடுத்து செலவு பண்ணி அந்த பணத்தை முடிக்க பார்க்கிறான்.
ஒரு நாள் பணம் இல்ல என்று தெரியும் போது அவங்களுக்கு கூட நின்றவங்க எல்லாம் தூரமாய் கடந்து செல்லுகிறான். அவன் இப்போ தனிமையாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த உதவியும் இல்லை, யாருமே உதவி செய்ய இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கிறான். பணம் இருக்கும் போது எல்லாரும் நம்மோடு கூட சேர்ந்து நிற்கும். பணம் இல்ல என்று தெரிந்தால் யாரும் நம்ம கூட அதை கடந்து வர மாட்டேன், நம்ம கூட நமக்கு உதவியாய் நிற்க மாட்டேன். இந்த இளைய மகனுக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறார். பணம் இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் அழித்து விட்டு, எல்லாம் சாப்பிட்டு முடித்து, எல்லா பணத்தையும் தூர்த்து பண்ணி அவன் அதை இப்போ அந்த தேசத்தில், அவன் கடந்து போன தேசத்தில் பஞ்ச நாட்கள் உருவாகிறான். இப்போ இவனுக்கும் பணம் இல்லை, அந்த தேசத்துக்கும் பணம் இல்லை, அந்த தேசமும் பஞ்சத்துக்குள்ள கடந்து செல்லுகிறான். இந்த நேரத்தில் இந்த மகன் யோசிக்கிறார், ஏதோ ஒரு வேலை செய்யலாம். வேலை தேடிய வேலையும் கிடைக்குதில்லை. அப்ப பஞ்ச நாட்களில் அவனுக்கு உணவு, மனிதனுக்கு உணவு தான் தேவை, அவனுக்கு வஸ்திரம் தேவை. இதுக்கு மிஞ்சி எதுவுமே மனிதனுக்கு தேவையா இல்லை. நம்ம தான் அநேகம் தேவைகளை உருவாக்கி எடுக்கிறோம். உலகத்தை பார்த்து நாமும் சில தேவைகளை சந்தித்து கடன் பிரச்சனையிலும் கவலையிலும் நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். இது நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உணவும் அதை ஆடைகளும் நமக்கு தேவையான வஸ்திரங்களும் நமக்கு அதை கர்த்தர் கொடுத்தால் போதும். இந்த நாடுகளில் அதை இந்த மகன் அந்த பஞ்ச நாட்களில் தேடுகிறான். எங்கே எனக்கு உணவு கிடைக்கும், எப்படி எனக்கு வேலை செய்தாவது ஒரு உணவு கிடைக்குமா? இப்போ அவனுடைய வீட்டில் அவனுடைய அப்பன் அதை எல்லா ஆஸ்திகளும் கொடுத்தாச்சு. நிறைய பணம் அவனுடைய கையில் இருந்திருக்கிறார். இந்த பணம் இருக்கும் போது அவன் போதித்த மாதிரி நடந்திருக்கிறான். அந்த பணத்தை அழிச்சு விட பார்த்திருக்கிறான். எப்படி வேணாலும் சாப்பிட்டு இருந்திருக்கிறான். யாருக்கு வேணாலும் சாப்பாடு, உதவி எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த நாளில் பணம் இல்லாத சூழ்நிலையில் யாருமே அவனுக்கு உதவியாய் இல்லை. அவன் எல்லாமே நாசமாயி போன நேரத்தில் யாருமே அவனுக்கு உதவி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் இவன் ஏதோ ஒரு வேலை தேடும் போது அந்த இடத்தில் அது ஒரு பன்றியை மேய்க்கிற வேலை கிடைக்கிறான். பன்றியாவது மேய்க்கலாம். அப்ப பன்றியை மேய்க்கிறதுக்காக அவனுக்கு வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பன்றி சாப்பிடுத தவிட்டினாலாவதும் ஞான் கொஞ்சம் பசியை அடக்கலாம். அப்ப அந்த பன்றிக்கு சாப்பிடுறதுக்கு தவிட்டு ஆகாரம் தான் கொடுக்கும். அப்போ அந்த தவிட்டினாலே தின்னு கொஞ்சமாவது வயிற நிரப்பலாம் என்று நினைக்கிறான். பன்றி சாப்பிடுத அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் பஞ்சம் அந்த தேசத்தை ரொம்ப ஆட்சி செய்கிறார், பஞ்சமா இருக்கிறார். அப்ப எதுவுமே சாப்பிட கிடைக்கிறது இல்லை. பன்றிக்காவதும் அதே அந்த இடத்தில் இருக்கிற எந்த மிருகங்களுக்கும், பசு, மாடு, எருமை, எதுக்கும் அங்கே சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, மனிதனுக்கே சாப்பாடு இல்லாத சூழ்நிலை. அப்போ இந்த பன்றி சாப்பிடுத சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் அதை சாப்பிடுறதுக்காக முயற்சி எடுக்கும் போதும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்பதான் அந்த மகன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பனாருடைய வீடு, என்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு நான் போனென்றால் அங்கே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே. தகப்பனை அவன் யோசிக்கிறான். தகப்பனை திருப்பி திருப்பி அவன் யோசிக்கிறான். அந்த தகப்பனாருடைய கூலிக்கார் அவர் சாப்பிட்டு பூர்த்தியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே அந்த பஞ்ச நாட்களில் அவன் தகப்பனை யோசிக்கிறான். பஞ்ச நாட்களில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அவன் தகப்பனாருடைய வீடை யோசிக்கிறான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மக்களும் அப்படித்தான்.
ஒரு பிரச்சனை வரும்போது நாம் தேவனை தேடுகிறோம். ஒரு பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது நாம் ஆண்டவரை தேடுகிறோம். நல்லபடி நம்மை கர்த்தர் வைக்கும் போது நாம் எப்படி இருக்கிறார்? இந்த மகனை மாதிரி பணம் இருந்த போது அவன் நல்ல சாப்பிடுகிறான், நல்லா முன்னாடி போகிறான். அப்போ அவன் தகப்பனை யோசித்தது இல்லை. அவன் தகப்பனை குறித்து எதுவுமே யோசித்தது இல்லை. இப்போ அந்த பஞ்ச நாட்கள் வந்த போது, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை வந்த போது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த போது அவன் அந்த தகப்பனை யோசிக்கிறான். தகப்பனை கூலிக்காராவதும், அந்த கூலிக்கார் சாப்பிட்டு பூர்த்தியாய் சாப்பிட்டு இருக்கிறேனே, ஞானே இங்கே கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். தகப்பன் என்னை ஒரு கூலிக்காரை போல வைத்தாலும் போதுமே, நான் திரும்பி என்னுடைய வீட்டுக்கு கடந்து செல்லலாம், நான் திரும்பி அந்த அப்பாவுடைய வீட்டுக்கு கடந்து செல்லலாம். அப்போ இந்த மகன் மகனாய் கடந்து செல்ல விரும்பியது இல்லை. அவன் சொல்லுகிறார், இங்க பன்றிக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்குதில்லை, எந்த வேலையும் இல்லை, பணம் இல்லை, கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறார். அதனால அப்பாவோட ஒரு கூலிக்காரில் ஒருவனை போல அங்க போய் ஏதோ கொஞ்சம் சாப்பாடாவது கிடைக்குமே என்று சொல்லி யோசிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறான். இந்த தகப்பன் வீட்டுக்கு கடந்து செல்லும் போது தகப்பன் தூரத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அன்பான தகப்பன். ரெண்டு விதமான தகப்பன் இருக்கும். ரொம்ப கோபக்காரி, எரிச்சலும் பிரச்சனைக்காரமான தகப்பன் இருக்கலாம். இந்த தகப்பன் எல்லா ஆஸ்தியையும் அழித்து விட்டு நாசம் பண்ணி ஒன்றுமில்லாது திரும்பி வருத அந்த மகனை பார்த்து இந்த தகப்பன் மனதுருக்கம் உள்ளவராய், என்னோட மகன் வருமா என்று சொல்லி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பன் அந்த மகனை பார்க்கும் போதே கழுத்தை கட்டி, அந்த கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறார். ரொம்ப அன்பை வெளிப்படுத்துகிறார். கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த தகப்பன் அதே அந்த மகனுக்கு முத்தம் செய்கிறார், அவனை சேர்த்து கொள்ளுகிறார். நாசம் பண்ணி எல்லாமே முடித்து விட்டு வந்தால் கூட அந்த தகப்பன் அந்த மகனுக்கு நல்ல அன்பை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இந்த மகன் அதை தகப்பனை நோக்கி சொல்லுத வார்த்தை தான் நாம் கொஞ்சம் முன்னாடி வாசிச்சு கேட்ட வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளுகளில் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொல்லுகிறார். அந்த மகன் சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் அழித்து விட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நாசம் பண்ணி இருக்கிறார். உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கே நான் பாத்திரனல்ல என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் தூரமாய் இருந்த போது, பிரச்சனையோடு இருந்த போது, கவலையோடு இருந்த போது, எந்த மக்களும் நமக்கு உதவி இல்லாது இருந்த போது அந்த ஒரு தகப்பன் தான் நமக்கு உதவியாய் இருந்திருக்கிறார் என்று நாம் இந்த ராத்திரி வேளையில் தியானிக்கட்டும். அந்த தகப்பன் நல்ல தகப்பனாய் நமக்கு இருந்திருக்கிறார். அவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நமக்காக அதை நம்மை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். எப்போ இவன் வரும், எப்போ இவன் என்னிடத்தில் வரும் என்று சொல்லி இங்கே இயேசு சொல்லப்பட்ட தகப்பன் மாதிரி அவன் இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் அவருடைய கூலிக்காரில் ஒருவனை போல அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த தினம் மாற்றப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இப்போ அவருடைய கூலிக்காரில் ஒருவனை போல அல்ல,
நாம் அவருடைய குமாரனாய், அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் எல்லாவற்றையும் முடித்து விட்டவர், எல்லாவற்றையும் நாசம் பண்ணியவர். இனி எதுவும் பாக்கி இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லை, எதுவுமே அவனுடைய கையில் இல்லை. திரும்பி தகப்பனிடத்தில் வரும்போது சேர்த்து கொண்ட அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்த ஒரு தகப்பன். அவன் அங்கு இருந்த மக்களோடு சொல்லி இருக்கிறான், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அவனுடைய வஸ்திரம் முழுவதும் ரொம்ப கெட்டதா இருக்கும். நல்ல வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுங்கள், மோதிரத்தை கொடுங்கள். மோதிரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவனுக்கு காலில் பாதரட்சைகளை கொடுத்திருக்கிறார், சப்பல் அவனுக்கு கொடுத்திருக்கிறார், பாதரட்சைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார். എന്നിട്ട് தகப்பன் சொல்லுகிறான், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த தகப்பன் சந்தோஷமாயிருக்கிறார் என்றால், 24வது வசனம் வாசிக்கும் போது, லூக்கா 15ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம் வாசிக்கும் போது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லுகிறார். என் குமாரனாயிருந்த இவன் ஒரு நாள் அவன் மரித்தவனாயிருந்தால் அவன் இப்போ உயிர்த்திருக்கிறார். அதனாலே கொழுத்த கன்றே அடியுங்கள், நாம் சாப்பிட்டு புசித்து சந்தோஷமாயிருக்கலாம், அவனை திரும்பி கிடைத்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தில் தகப்பன் அதை சொல்லுகிறார். அங்கே திருப்பி நாம் வாசிக்கும் போது நமக்கு பார்க்க முடியும், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் காணாமல் போனவனாயிருந்தோ இப்போ அவனை எனக்கு திருப்பி கிடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாமல் போன அந்த மகனை திரும்பி கிடைத்திருக்கிறார் എന്നുള്ള ஒரு சந்தோஷத்தோடு அந்த தகப்பன் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். அவன் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார். அவன் எல்லா ஆஸ்தியையும் விற்று அதை தொலைத்திருக்கிறார், எல்லாமே நாசம் பண்ணி இருக்கிறார் என்றாலும் அதை மன்னித்து அவனை சேர்த்து கொள்ளுத ஒரு தகப்பன். இந்த நாளுகள் என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளை, நீங்க கர்த்தரிலிருந்து தூரமாய் இருக்கலாம், நீங்க கர்த்தருக்கு முன்பாக அநேக பிரச்சனையோட இருக்கலாம். ஒரு மன்னிக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். ஒரு நல்ல மன்னிப்பை கொடுக்கிற ஒரு பிதாவு நமக்காக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கிறவராய், உங்களை பாதுகாக்குதவராய், உங்களை வழி நடத்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பெரிய மகன், மூத்த மகன் அங்க வரும்போது அங்க ரொம்ப மக்கள் அந்த கூட்டமாய் இருக்கிறார். வாத்தியத்தையும் அங்க நடக்குத அதே சத்தங்களையும் எல்லாம் கேட்டு அவன் மக்களோடு கேட்கிறார், என்ன நடக்கிறார் இங்கே? அப்பதான் சொல்லுகிறார், உன்னுடைய தம்பி அவன் திரும்பி வந்திருக்கிறார். அப்போ அவனுக்கு கோபம் வருகிறார். அந்த மூத்த மகனுக்கு கோபம் வருகிறார். அவன் உள்ள போனது இல்லை. அவனுக்காக எல்லாம் நாசம் பண்ணி வந்த அவனுக்காக இவ்வளோ சந்தோஷப்படுதா? அவன் எல்லாவற்றையும் நாசம் பண்ணியவன் தானே, எல்லாவற்றையும் அழித்து விட்டவன் தானே என்று சொல்லி இவன் கோபப்படுகிறார். எனக்கு ஏதாவது ஒரு ஆடையாவது நீ அடித்து கொடுத்திருக்கிறா என்று அவர் கேட்கிறார். அந்த மூத்த மகன் அப்படி கேட்கிறார். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கிறார். என்றால் இந்த தகப்பனுக்கு கோபம் வந்தது இல்லை. தகப்பன் ரெண்டு பேரையும் நேசிக்கிறார். அவன் சொல்லுகிறார், மூத்த மகனே, நீ என்னோடு கூட தானே இருக்கிறார், எப்போதும் நீ என்னோடு கூட இருக்கிறது இல்லையா? இவன் காணாமல் போனான், இவன் என்னுடைய இடத்திலிருந்து தூரமாய் போனான், இவன் மரித்தவனாயிருந்தேன், அவன் திரும்பி வந்திருக்கிறார்.
அவனுடைய சந்தோஷத்தில் நாம் பங்கு சேர வேண்டும் என்று சொல்லப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இந்த பெரிய மகன், மூத்த மகன் சொல்லுத விஷயம், நீ இந்த நாடுகளில் உமக்காக நான் இவ்வளவு ஊழியம் செய்தேன், உம்மோடு கூட தான் இருந்தேன், எனக்கு ஒரு ஆடை கூட நீ கொடுத்ததில்லை என்ற ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறார். சில நேரத்தில் நமக்கும் அப்படிதான் தெரியும், ஆண்டவரே நீ எதுவுமே செய்ததில்லையே, நீ எனக்கு ஒன்னும் கொடுத்ததில்லையே, நீ என்னை பாதுகாத்தோ, என்ன பண்ணி இருக்கிறார் என்னெல்லாம் நம்ம சும்மாவே கேள்விகள் எழுப்பலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுள்ளதை நாம் மறந்துவிட்டு சில கேள்விகளை எழுப்பலாம். இந்த மூத்த மகனை போல நாம் சில கேள்விகளை எழுப்பதவங்களாய் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னிலிருந்து நாம் புரியட்டும், நம்முடைய தேவன் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னை தூரமாய் தள்ளி விடுதவர் அல்ல. நீ எல்லாம் நாசம் பண்ணதவராய் இருந்து திரும்பி வந்தால் கூட உன்னை சேர்த்து கொள்ளுதவராய், நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் நாமும் சில நேரத்தில் மூத்த மகனை போல சொல்லுகிறார். அநேகர் கெட்டு போய் கொண்டிருக்கிறவனை எல்லாம் கர்த்தர் ஏன் கூப்பிடுகிறார் என்று சில பேர் கேட்கலாம். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் இந்த நாடுகளில் நம்மை நேசிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை வழி நடத்துவராய் கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். நீர் அன்புள்ள தகப்பனாய் எங்களோடு கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம், இருட்டில் இருந்தோம், வெளிச்சம் இல்லாது இருந்தோம். நீர் எங்களை அற்புத வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நாடுகளில் உமது அன்பினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் கர்த்தரே, கேரளா பகுதியிலிருந்து இந்த நாடுகளில் இந்த மீட்டிங்கில் கடந்து வந்திருக்கிறது அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த மக்கள் நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கிறதகவைக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் விட்டு மாறுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உண்டாகட்டும். தேவனே, இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு நிரப்பட்ட எல்லா தடைகள் நீர் மாற்றி ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுடைய தாய்க்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளை நீர் தொடு. இந்த நாடுகள் தலையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்படட்டும். மகள் குணமாக்கப்படட்டும். நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் இப்போ யாரெல்லாம் உட்காரு இந்த வீடியோகள் பார்க்குதோ, இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்குதோ, அந்த மக்களை எல்லாம் தேவனை நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் முத்து பிரதருக்காக, குடும்பத்துக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை, குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. விசுவாசத்தோடு கர்த்தருக்காக எழும்பி நிற்க நீர் கிருபை செய்யும். எல்லா பலவீனங்கள் மாற்றிக்கொடு ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே எல்லா இந்த மக்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும். இந்த நேரத்தில் அப்பா, யாரெல்லாம் எங்களோட ஜபத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த ஜப விண்ணப்பங்களை நீர் கேட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறார். தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். தேவனே, ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தனது பிதாவே, ஆமென்.